எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4 வீல்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்ற முக்கியமான டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காருக்கெலாம் பார்த்தீங்கன்னா 4 வீலர்ஸ் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு வீல் பஞ்சர் ஆச்சுன்னா இல்லை ஏதாவது வீல் பிரச்சனையாச்சு பார்த்தீங்கன்னா கார் மூவ் ஆகாது. அதே மாதிரி தான் பிஸ்னஸில் ஒரு 4 வீல்ஸ் இருக்குது. அது ரொம்ப முக்கியம். அதில் ஏதாவது ஒன்று அடிபட்டுனா பிஸ்னஸ்க்கே பெரிய இம்பேக்டை காட்டும். ஸோ அந்த 4 வீல் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பொருள் தயாரிக்கிறேன்னா அந்த பொருளை நான் மக்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து சொல்லுவேன். இது மாதிரி நான் ஒரு குவாலிட்டியான பொருள் தயாரித்து வச்சுருக்கேன், ஸோ இந்த பொருள் நீங்கள் வாங்கி பாருங்கன்றது நான் மார்க்கெட் பண்ணுவேன். மக்களுக்கு நான் எடுத்து உரைக்கிறேன். என்னோடய ப்ராடக்ட்டை மக்களுக்கு எடுத்து உரைக்கிறது தான் மார்க்கெட்டிங். இதில் பற்றி நிறைய வகையான மார்க்கெட்டிங் இருக்குது. சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க, வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங். ஸோ சோஷியல் மீடியா எல்லாமே வரும். வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், அதை நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டிங்கில் நம்ம ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கஸ்டமர்ஸை நம்ம கவர் பண்ணணும். இப்போ எப்படின்னா, இப்போது உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ நீங்கள் இப்போ ஒரு செல்ஃபோன்னா எடுத்துட்டிங்க பார்த்தீங்கன்னா, ஆப்பிள்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஆப்பிள் மார்க்கெட் எப்படி பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குன்னு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் வச்சு தான் மார்க்கெட் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே ஆப்பிள் ஃபோன் வாங்க மாட்டாங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஆடியன்ஸ். அவங்கள கவர் பண்ணது தான் மார்க்கெட்டிங் கேம்பெயின் நடத்தி அதில் அவங்க புது ஐஃபோனாக ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் என்ன ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலுமே, இப்போ வெஜிடேரியன் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த வெஜிடேரியன் பீப்புள் யாரெல்லாம் இருக்கோ அவங்கள கவர் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ மார்க்கெட்டிங் ரொம்ப சிம்பிள். அப்படின்னா, என்கிட்ட ஒரு பொருள் இருக்குது, தரமான பொருள், அது நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் மார்க்கெட்டிங். ரெண்டாவது முக்கியமான பார்த்தீங்கன்னா சேல்ஸு. ஸோ இப்போ மார்க்கெட்டிங்கும் சேல்ஸ்க்கும் டிஃப்ரென்ஸ்னால், மார்க்கெட்னால் நம்ம கஸ்டமர்ஸ் தெரியப்படுத்துவோம், இந்த மாதிரி பொருள் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு. சேல்ஸ்னால் நம்ம மக்களை வாங்க வைக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம மாற்றணும். இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டல் பிஸ்னஸே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இப்போது சாப்பாடுக்கெலாம் ஆஃபர் கொடுக்கலாம். இப்போ எப்படின்னா, இப்போது 2 சப்பாத்தி வாங்கினீங்கன்னா ஒரு சைட் டிஷ் ஏதாவது ஒன்று ஃப்ரீ கொடுக்குறது, இல்லை ஒரு ஸ்வீட் ஃப்ரீ கொடுக்குறது. அதுமாதிரி சும்மா ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் போட்டு குறைக்கிறது. இப்போது ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா இவ்வளோ சேல்ஸ் கம்மி, இது கம்மி, இவ்வளோ ப்ரைஸ் கம்மி, நேரில் பண்ணிங்கன்னா இந்த ப்ரைஸ் சொல்லிட்டு, இது மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் ரெடி பண்ணி மக்களை அட்ராக்ட் பண்ணி அதை வாங்க வைக்கணும். ஸோ அந்த வாங்க வைக்கிற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம சேல்ஸ் பண்ணுறது. எந்த அளவுக்கு நம்ம மார்க்கெட்டிங்கில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுமோ சேல்ஸ் அந்தளவுக்கு நல்லா வரும். ஏன்னா மார்க்கெட்டிங் நீங்கள் தெளிவுபடுத்துறீங்க, நிறைய இடத்துல போஸ்டர் ஒட்டுறதோ அதெல்லாம் என்ன ஆகும்னா நமக்கு சேல்ஸ் நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட்டிங் நல்லா இருந்ததுன்னா சேல்ஸ் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போது சேல்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சில விஷயங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. டிஸ்கவுண்ட் கொடுங்க, ஆஃபர் கொடுங்க. ஸோ இது கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் உங்களுடைய ப்ராடக்ட் பார்த்து வாங்குவாங்க. ஸோ இதான் சேல்ஸு. மூணாவது பார்த்தீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட்டு. ஸோ இந்த ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னா, இப்போ நம்ம ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறோம் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம அது ஸோ டெய்லி சாப்பாடு செய்யணும். நமக்கு காய்கறிகள், அது இப்போ நமக்கு மளிகை சாமான்கள் அதெல்லாம் வாங்கணுன்னா கரெக்டான இடத்துல நம்ம வாங்கணும். ஸோ காஸ்ட்டும் கரெக்டாக இருக்கணும், குவாலிட்டியும் மெயின்டைன் பண்ணணும். அது கரெக்டான ஒரு கடையை பார்த்து செலக்ட் பண்ணி நம்ம ஹோல்சேல் கடையை பார்த்து நம்ம வாங்குறது. ஸோ இதான் ப்ரொக்யூர்மெண்ட். அதாவது கரெக்டான பொருள், குவாலிட்டியான பொருள், அட் த சேம் குறைவான ப்ரைஸை நம்ம வாங்கி நமக்கு லாபம் பார்க்குற மாதிரி தான் வாங்கணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இதான் ஸ்டார்டிங் பேஸ். இப்போ நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா ப்ரொக்யூர்மெண்ட் ரொம்ப முக்கியம். நீங்கள் யார்கிட்ட பருப்பு வாங்குறீங்க, யார்கிட்ட அரிசி வாங்குறீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய ப்ராடக்ட் ரீச் ஆகும். இந்த கடையில் இப்போ சொல்லுவாங்களே, இந்த கடையில் சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும், இந்த கடையில் பிரியாணி சூப்பராக இருக்கும் அப்படின்னா அவங்க ப்ரொக்யூர்மெண்ட் சூப்பராக பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அவங்க கரெக்டான ஹோல்சேல் கடையில் கரெக்டான பொருள் வாங்கி மக்களுக்கு தரமாக செஞ்சு அவங்க லாபம் பார்க்குறாங்க. ஸோ ப்ரொக்யூர்மெண்ட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று நம்ம பிஸ்னஸில். ஸோ இதான். நாலாவது முக்கியமானது பார்த்திங்கன்னா கஸ்டமர் கேர். அதாவது இப்போ நம்ம ஒரு பொருள், இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்களேன். இப்போ உங்கள் கஸ்டமர் உங்கள் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போகிறாரு. இப்போ ஏதாவது அவர் எதாவது குறை சொல்கிறாரு, இது சரியில்லை அப்படின்னா, நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் எடுத்து அதை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ரொம்ப 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 க்ரோத் வரும். இது நம்ம ரொம்ப சீரியஸாக பார்க்கணும். இப்போ ஆன்லைனில் நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க, இது மாதிரி அது சரியில்லை, ஹோட்டல் இந்த பட் நம்ம ஒரு விஷயம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த கஸ்டமர் கேர் என்ன நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா, நம்ம எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது.
இப்போ நீங்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் ஆரம்பித்தாலுமே எல்லோரும் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி சாப்பாடு செய்ய முடியாது, அது தெரியும். ஆனால் நம்ம சில விஷயங்கள் நம்மளால் மாற்ற முடியும் அப்படின்னா அதை மாற்றிக்கலாம். கஸ்டமர்ஸ் வந்து சொல்கிறாங்க இதை மாதிரி, ஒரு சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடில் உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும்பாங்க. பட் நம்ம வந்து தெரியும் நம்ம உப்பு எவ்வளோ தான் போட முடியும், ஏன்னா அந்த உப்பு வந்து மாறும், டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் ஆகும். இப்போ அதே மாதிரி கஸ்டமர் சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு வந்து இந்த ஹோம் டெலிவரி பண்ண நல்லா இருக்குன்னா அது வந்து சாட்டிஸ்ஃபை ஓகே பண்ணலாம், ஏன்னா அது வந்து எல்லோரும் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அப்போ எப்படின்னா ஹோம் டெலிவரி பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இது மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளால் கஸ்டமர்கிட்டேருந்து டேட்டா வாங்கி அதை பண்ண முடியுமோன்றது அதை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நம்ம கஸ்டமர்ஸ்ட்டை கேட்டு நம்ம பண்ணணும் அவசியம் இல்லை. சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா அதை நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஒரு சில விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியாது. இப்போ சாப்பாடு மாற்றுறது, அது மாற்றுறது, இது மாற்றினா எல்லாருக்கும் வந்து டேஸ்ட் வந்து நம்ம இது பண்ண முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் ரொம்ப முக்கியமான பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கஸ்டமர் கேர். ஸோ இதை ரொம்ப நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 4 வீல், பிஸ்னஸோட 4 வீல். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன், இப்போ அதில் ஏதாவது ஒன்று இப்போ அடிபட்டுன்னா நமக்கு பிஸ்னஸில் ஒரு பெரிய இம்பேக்ட் ஆகும். இப்போ உதாரணம் நான் சொல்கிறேன், இப்போ நம்ம ப்ரொக்யூர்மெண்ட்டில் போகிற அடி வருது, ப்ரொக்யூர்மெண்ட் நீங்கள் ஒழுங்காக பண்ணல. இப்போ நீங்கள் ஒழுங்காக இப்போ ஒரு ஹோட்டல் எடுத்துக்கோங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் வந்து அதில் ப்ரொக்யூர்மெண்ட் தப்பாக பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், சாப்பாடு சுத்தமாக போயிடும். ஏன்னா நீங்கள் வேறு கடையில் வாங்கியிருக்கீங்க, அரிசி பருப்பு எல்லாமே டேஸ்ட்டுக்கு போனதுனால மக்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க. அது என்ன இம்பேக்ட் ஆகும்னா பார்த்தீங்கன்னா நமக்கு சேல்ஸ் குறையும், நம்ம மார்க்கெட்டிங்லுமே பிரச்சனை வந்துடும், நம்மளால் மார்க்கெட் பண்ண முடியாது ஒழுங்காக, கஸ்டமர்கிட்ட அப்படியே நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் கிடைக்கும். ஸோ இப்படி பார்த்தீங்களா ஒரு சின்ன ஒரு ப்ரொக்யூர்மெண்ட் தப்பால் ஒட்டு மொத்தமாக அடிப்படும். இதே மாதிரி தான் சேம் அதில் நீங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா இப்போ சேல்ஸ் குறைஞ்ச என்ன ஆகும்னா நம்மளால் மார்க்கெட் பண்ணாலுமே வேஸ்ட்டு, ப்ரொக்யூர்மெண்ட் நம்ம பண்ண மாட்டோம், ஒழுங்காக பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வியாபாரமே போல, அப்போ எப்படி நம்ம நிறைய பொருள் வாங்க முடியும், கஸ்டமரும் வரனால நம்ம கஸ்டமரோட ஃபீட்பேக்குமே வாங்க முடியாது. ஸோ இதுதான் நம்ம வந்து ஏதாவது ஒரு வீல் அடிபட்டுனா மொத்த வீலுமே மொத்த வண்டியுமே நின்றோம். ஸோ அதே மாதிரி தான் பிஸ்னஸில் நீங்கள் இந்த 4 விஷயங்களை எப்போவுமே மைண்டில் கன்சிடர் பண்ணிவிட்டு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புகிறேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அதுக்கு சொல்யூஷன் தரேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.